Okay, hello guys. Good evening. Yes, welcome to Investment. Okay, so right, all settled down நினைக்கிறேன் ஸ்டார்ட் பண்ணலாமா செஷன். யாருக்கு எதுவும் இஷ்யூ இருக்கா? ஜஸ்ட் ஒரு ஸ்மால் தம்ஸ் அப். ஈவன் சூப்பர்டா சூப்பர். சரி ரைட் ஓகே. ஸோ டுடே செஷன் நேற்று வர பார்த்ததுலேயே உங்களுக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்க இன்னைக்கு என்ன வருங்கிறது. நேற்று வந்துட்டு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தா இன்னைக்கு வரப்போகிறது லூப்பிங்காக தான் இருக்கும். ஸோ சேம் அதே தான் ஜாவா ஸ்கிரிப்ட்ல எப்படி லூப்ஸ் ஹேண்டில் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச கான்செப்ட் தான். பட் ஜாவா ஸ்கிரிப்டோட சின்டெக்ஸ்ல என்ன ரன் ஆகுது அப்படிங்கிற ப்ரொசீஜர்ல நீங்க இன்னைக்கு ட்ரை அவுட் பார்க்க போறீங்க. ரைட்டா? சரி. Okay. JavaScript loops are powerful tools for performing repetitive tasks efficiently. Loops in JavaScript execute a block of code again and again while the condition is true. ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். லூப்பிங் அப்படிங்கன்னா ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா பண்ண வைக்கிறதுக்கும் பிளஸ் ஆர்டரா ஒன் பை ஒன்னா அது லைனா போய் டைப் பிரிண்ட் ஆகுறதுக்கும் இந்த லூப்பிங் நம்ம யூஸ் பண்ணுவோங்கிறத மேபி காலேஜஸ் ஈவன் 11th 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பாக இருந்தாலுமே தெரிஞ்சிருக்கும். இந்த லூப்பிங்லாம் பைத்தானில் வந்திருக்கும், ப்ளஸ் எல்லாமே இருக்கும். சி ஜாவாவில் எல்லாருமே வச்சுருப்பாங்க. ஒரு சின்ன சின்ன மெத்தட் ஆஃப் சின்டெக்ஸ் மட்டும்தான் வரும். சில இதில் கோலன் வச்சு வரும், சில இதில் கோலன் எல்லாமே கர்லி பிரேசஸ் இந்த மாதிரி கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ ஃபார் லூப் சாரி லூப்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா லூப்பிங் ஆகி விச் மீன்ஸ் ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப செய்கிறதுக்கு தான். ப்ளஸ் ரிப்பீட்டட் மட்டும் இல்லை, ஒரு பிளாக் ஆஃப் கோடை கண்டைண்டா இப்போ 1 2 3 4 5 அப்படின்னு சொல், நீ வந்து அதை ஒன்னொன்னா சொல்லு அப்படின்னு சொன்னாலும் இந்த லூப் மூலியமா தான் சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ அதில் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருக்காங்க. ஃபார் லூப் எடுத்தோடனே இது ஆக்சுவலா நீங்க பார்க்கக்கூடாது தான். சரி, நம்ம எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். டைப்ஸ் ஆஃப் லூப்ஸ் இன் ஜாவா ஸ்கிரிப்ட் என்னன்னா ஃபார் லூப், ஒயில் லூப், டு ஒயில் லூப், ஃபாரின் லூப், ஃபார் ஆஃப் லூப், பிரேக் ஸ்டேட்மெண்ட், கண்டினியூ ஸ்டேட்மெண்ட், இன்ஃபைனைட் லூப். இந்த இன்ஃபைனைட் லூப் எரர்னு சொல்லுவாங்க. ஸோ அது எதுக்கு அப்படின்னா உனக்கே தெரிஞ்சிடும் இது திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா தான் ரிப்பீட்டே ஆகும். அது உங்களுக்கு தெரியும் தான். அந்த கண்டிஷன் வந்துட்டு ட்ரூவே ஆகலை அப்படின்னா பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ கோடுக்கு அவுட்புட் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு பேர் என்ன ஆகும்னா லூப் எரர் ஆகும். கிராஷ் ஆகிற மாதிரி ரிப்பீட்டட் வந்துக்கிட்டே இருக்கும். எரர் மீன்ஸ் பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். லூப் ஆகி பிரிண்டிங் ஆகிட்டே இருக்கும், ஸ்டாப்பே ஆகாது. அதுக்கு பேர் தான் இன்ஃபைனைட். அண்ட் அதர் தன் தட் ஃபார் லூப், வைல் லூப், டு வைல் வர நமக்கு தெரியும். இந்த ஃபாரின் லூப், ஃபார் ஆஃப் லூப் வந்துட்டு மேபி யாருக்கா தெரியுமா? ஜஸ்ட் சும்மா தான் கேட்குறேன். தெரியலைன்னா டவுன் தம்ப் அனுப்பலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் யாருக்காவது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கான்னு தான் கேட்குறேன். ஃபாரின் அண்ட் ஃபார் ஆஃப் இந்த லூப் இப்போதான் கேள்விப்படுறீங்களா? ஓகே, இசக்கியம்னு தெரியலன்னு மாதிரி சொல்லிட்டாங்க. சூப்பர். ஓகே ரைட் ஓகே தர்ஷனா, சூப்பர் சூப்பர். சரி, ஃபாரின் லூப் அண்ட் ஃபார் ஆஃப் லூப் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்டுக்குன்னு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. பைத்தானுக்கும் இவங்களும் யூஸ் பண்ணுவாங்க. பட் அதுக்கு பேர் மென்ஷன் பண்ணல. லைக் ஃபாரின், ஃபார் ஆஃப் அப்படின்னு ஃபார் லூப்லேயே அதை கொண்டு வந்திருப்பாங்க. நீங்கள் மேபி அதுக்கோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? ஃபார் லூப்புக்கு எக்ஸாம்பிள் இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்பிளை பார்த்தோம் அப்படின்னா ஃபார்னு எழுதி லெட் ஐ ஈக்குவல்ஸ் டு 0. நீ லெட் ஐங்கிறது மேலேயும் கூட வேரியபிளை டிக்ளேர் பண்ணிருக்கலாம். பட் இங்கேயே வந்துட்டும் நீ பண்ணலாம். லெட் ஐ ஈக்குவல்ஸ் டு 0, ஐ லெஸ் தென் 5, ஐ பிளஸ் பிளஸ். ஸோ இங்கே என்ன நடக்கும்? எப்பவும் போல இந்த இதை அசைன் பண்ணிட்டு அதுக்கடுத்து கண்டிஷனை பார்க்கும். கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா கேர்லி பிரேசஸ்குள்ள போய் ஃபர்ஸ்ட் லைனை பிரிண்ட் பண்ணிட்டு திரும்ப கேர்லி பிரேசஸை விட்டு மேலே பேரந்திசஸ்குள்ள இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகணும். விச் இஸ் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் என்ன ஆப்ரேட்டர், அங்க அடுத்த வேலை என்ன சொல்லணுங்கிறத நீ அங்க சொல்லி வச்சிருப்ப. அப்ப ஐ பிளஸ் பிளஸ்னா என்ன அர்த்தம்? ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும், 1 + 1 ஆகும். சாரி, ஐ பிளஸ் 1 ஆகும். அப்ப ஐ என்னது 0, 0 + 1 என்னது 1. அப்போ ஐ வந்து 1 கன்வெர்ட் ஆயிட்டு திரும்ப அந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணும். அப்போ 1 லெஸ் தென் 5 ஆமா, அப்போ ட்ரூ ஆகி திரும்ப உள்ள போய் அடுத்த லைன் பிரிண்ட் பண்ணும். அப்போ திரும்ப இந்த லைன் பிரிண்ட் ஆனோன்னா திரும்ப அந்த கன்வெர்ட்டர் விச் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டருக்கு வரும். நீ சொல்ல போற வேலைக்கே திரும்ப அது 1 + 1 2. அப்போ 2 கண்டிஷனை பார்க்கும், திரும்ப ட்ரூ. அப்படி 2 3 4 5 வரும்போது 5 லெஸ் தேன் 5ன்னு வரும்.
5 less than 5னா என்ன அர்த்தம்? இட்ஸ் ஃபால்ஸ். ஈக்குவல்ஸ் டு போட்டால் தான் அந்த ட்ரூ ஆகும். ஸோ ஃபால்ஸ் ஆனனால அப்போ தான் அந்த கன்சோலை விட்டு வெளில வரும். அப்போ 0 1 2 3 4 கிட்டத்தட்ட 5 தடவை இந்த வெல்கம் டு இன்ஃபோஸ் மீனிங்கிற பிரிண்ட் ஆகிட்டே வந்துடும். அவ்வளோதான். இதுதான் நார்மலான ஃபார் லூப்போட ப்ரொசீஜர். ஸோ இப்போ டெஃபினேஷனாக பார்க்கலாம். இதில் எதுவும் டவுட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி யாருக்கா எதுவும் ப்ரெஷர், எனக்கு இஷ்யூ இந்த மாதிரி ஏதாவது புரியல அப்படின்னா டக்குன்னு காலர் ஏதாவது ஹேண்ட் ரைஸ் பண்ணிடுங்க. சரி, நெக்ஸ்ட் JavaScript for loop. அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சும்மா பார்க்கலாமே. ஸோ விச் இஸ் யூஸ்ட் டு iterate the element for a fixed number of times. JavaScript for loop is used if the number of iterations known. ஸோ ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து நீ சொல்லி இவ்வளோ தூரத்துக்கு டைப் பண்ணும். நம்ம போன எக்ஸாம்பிள் 5 தடவை டைப் பண்ணணும்னு மாதிரி தான் சொல்லியிருப்போம். லெஸ் தென் 5னா தான் அது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மேபி I ஈக்குவல்ஸ் டு 1ன்னு வச்சுட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5ன்னு வச்சுன்னா அதுவும் 5 டைம்ஸில் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ அது நீ சொல்கிற டைம் பொறுத்து அந்த 5 தடவை 5 கவுண்ட் பண்ணுங்கிற டைம் சொல்கிறதுனால அது ஒரு ஃபிக்ஸ்டு டைம் நம்பர் ஆஃப் டைம்ஸுங்கிறது நேம் வாங்கியிருக்கு. ஓகேவா? ஸோ சின்டாக்ஸ் வந்துட்டு ஃபார் ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன் நம்ம என்ன வேரியபிளை டிக்ளேர் பண்ணி என்ன நம்பர் அசைன் பண்ண போகிறோங்கிறத இங்கே சொல்லிடணும். சொன்னதை அதை கண்டிஷனாக நீ என்ன தேவைப்படுறியோ, லைக் ஃபாரில் என்ன கண்டிஷன் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை இங்கே போடணும். அதை போட்டோன்னே கேர்லி பிரஷஸ் ஓப்பன் பண்ணி வேலை நடக்கும். பட் இந்த வேலை நடந்து முடிஞ்சோன்னு திரும்ப மேலே வர்றது போது தான் இந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆர் எனி ஆப்ரேட்டர் நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத இங்கே சொல்லி வச்சுருப்பேன். அவ்வளோதான். ஸோ அப்படியே மாறி திரும்ப கண்டிஷன் போயிட்டு இது ஸோ 1 1 2 அண்ட் தென் உள்ள என்டர் ஆகும். தென் 3 அதுக்கப்புறம் 2 இப்படிதான் ஃபுல்லாக ரன் ஆகும் ஃபார் லூப். சரியா? எதுவும் டவுட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். யாருக்கும் எதுனா கேட்டுருங்க. சரி, நெக்ஸ்ட் JavaScript for loop இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the initialization initialize or declare variable and execute only once. நீ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றியோ அதுதான் இனிஷியலைசேஷன்ல முடிஞ்சுட்டு திரும்ப அது மேலே வந்து என்னங்கிறத கேட்காது. அந்த டெஸ்டிங் கண்டிஷன் இஸ் எவாலுவேட்டட். if the condition is false the for loop will terminated. அதாவது வெளியே போயிடும், for loopக்குள்ள திரும்ப இருக்காது. ஆனால் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா the block of code inside of the loop is executed. நீ கர்லி ப்ராசஸ்க்குள்ள என்ன கோடு போட்டிருக்கியோ அதை எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் டிக்ரிமெண்ட் இன்க்ரிமெண்ட் which is used for updating the variable for the next iteration. என்ன நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் அப்படின்னா லைக் அடுத்த நீ டிசைன் பண்ண அந்த இனிஷியலைசேஷன் வேரியபிளை டிக்ளேர் பண்ணதை அப்டேட் பண்ணி பார்க்கும். அதுதான் இந்த இன்க்ரிமெண்ட். அண்ட் தென் த கண்டிஷன் இஸ் எவாலுவேட்டட் அகெயின். திரும்ப கண்டிஷன் போய் எவாலுவேட் ஆகும். அப்பவும் அந்த ப்ராசஸ் கண்டினியூ. ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா வெளியே போயிடும், இல்லை ட்ரூவாக இருந்துச்சுன்னா திரும்ப அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கோட் ஸ்டேட்மெண்ட் போய் பிரிண்ட் ஆகும். ஸோ சின்ன ஒரு டெஃபினேஷன் தான், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அதே ஃப்ளோ சார்ட்டில் வச்சுருக்காங்க. ஸோ இனிஷியலைசேஷன் எக்ஸ்பிரஷன் அந்த மேலே நம்ம ஃபார்க்கு அடுத்து எழுதுறது ஃபர்ஸ்ட்டு, அதுக்கு அடுத்து வர கண்டிஷன் என்னங்கிறது எழுதி அது ஃபால்ஸாக இருந்தால் டோட்டலாகவே லூப் போட்டு எழுதணும். ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஃபார் லூப் பாடி, அந்த பாடிக்குள்ளே விச் மீன்ஸ் கர்லி ப்ராசஸ்க்குள்ளே எழுதுறது தான் பாடி. அந்த பாடிக்குள்ளே நீ என்ன எழுதுறியோ அதை இங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் அப்டேட் எக்ஸ்பிரஷன் விச் மீன்ஸ் அப்டேட் எக்ஸ்பிரஷன்னா நம்ம சொன்னோம்ல இந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அது நடக்கும். அதெல்லாம் நடந்துட்டு திரும்ப மேலே டெஸ்ட் கண்டிஷனுக்கு தான் போகும். ஸோ ஒரு சின்ன ஃப்ளோ சார்ட் தான், நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. சேம் அடுத்த ஒரு ஃபார் லூப் எக்ஸாம்பிள். லெட் எக்ஸ் வேரியபிள்னு நீ ஃபர்ஸ்டே டிக்ளேர் பண்ணிட்டேன், சரிதான்? நீ இல்லைனாலும் உள்ளேயும் டிக்ளேர் பண்ணலாம், அது நம்மளோட விஷயம் தான். ஸோ அது எக்ஸோட வேரியபிள் ஸ்டார்ட் ஆகிறதே 2 தான். ஓகேவா? அப்போ எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 4 அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிஷன் ட்ரூ, 2 less than or equal to 4. எஸ் ட்ரூ ஆனோன்னே வேல்யூ ஆஃப் எக்ஸ் பிளஸ் எக்ஸ், அதாவது எக்ஸுங்கிற இடத்துல 2 வந்து அசைன் ஆகும். இதை நம்ம மாற்றி எழுதலாம். நேற்று வச்சு இந்த டாலர் வச்சு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இந்த 1க்கு முன்னாடி ஒரு சிங்கிள் கோட்ஸுமா இருக்கும், அதை கொடுத்துட்டு நம்ம தேவையானதை டைப் பண்ணிட்டு டாலர்னு போட்டு கேர்லி ப்ராசஸ்க்குள்ள இந்த எக்ஸ்ன்னு போட்டால் அதோட வேல்யூ வந்து அசைன் ஆகும். இது நான் நேற்று சொன்னேன், யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஓகே சூப்பர் பசிலா ஃபத்திமா, சூப்பர் சூப்பர். சரி ஓகே செகண்ட் ஆல்ரெடி. சரி அந்த மாதிரி கான்செப்ட்லேயே எழுதலாம். இல்லை எனக்கு காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா இதே எழுதுங்க. பட் நீங்கள் டாலர் போட்டு எழுதுனீங்கனாங்களே உங்களை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் வேரியன்ட். அந்த மாதிரி அந்த டாலரோட அதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி அது. சரியா? சரி, இப்போ எக்ஸ் வந்து 2 இருந்துச்சு, 4 கண்டிஷனை ட்ரூவாக இருந்து கன்சோலில் வந்துட்டு எக்ஸ் வேல்யூவில் 2ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் ஆகுது விச் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் கூட அந்த மெத்தட் அப்கிரேட் ஆகுது எக்ஸ். அப்போ எக்ஸ் இருக்கிற வேல்யூ 3 மாறுது. 3 less than or equal to 4 எஸ் ட்ரூ.
அப்போ திரும்ப 3ன்னு பிரிண்ட் ஆயிடும். அதே மாதிரி 4 மாதிரி 4 லெஸ் தானே ஈக்குவல்ஸ் டுன்னு இருக்கிறனால 4ம் அக்செப்ட் பண்ணி கன்சோலர் லாக் ஆயிடும். அதுக்கடுத்து பார்த்தா 5 மாறும். அப்போ அது ஃபால்ஸ் ஆகி இதுக்குள்ள போகாம வெளில வரும். அப்போ நமக்கு இந்த 3 அவுட்புட் வரும். அதுதான் சிம்பிளான கோடிங். நெக்ஸ்ட் ஒயில் லூப். ஏன் ஃபார் லூப் வச்சு கண்டிஷனையும் இன்க்ரிமெண்ட்டையும் வச்சு கொஞ்சம் டிஃபர் பண்ணி கொஞ்சம் அந்த இன்க்ரிமெண்ட்டையும் அந்த அந்த லூப்பிங்கோட கான்செப்ட் கண்டிஷனையும் அங்கங்கன்னு மாறி வச்சிருப்பாங்க, அவ்வளோதான். அதுதான் ஒயிலும் டூ ஒயிலும். ஓகேவா? இது என்னன்னு பார்க்கலாம். The chase while loop is a control flow statement that allows code to be executed repeatedly based on the given Boolean condition. The while loop can be thought of as a repeating if statement. ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, நீ ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆச்சு, அப்புறம் ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ரிப்பீட் ஆகிறதே ஏதோ ஒரு பூலியன் கண்டிஷனோட இருந்துச்சுன்னா அது கரெக்டாக ஒரு செக்யூரிட்டி மாதிரி ரியாக்ட் ஆகி ரிப்பீட் ஆகும். அதுக்கு தான் அந்த ஒயில் லூப். ஸோ ஒயில் பூலியன் கண்டிஷன் வச்சு அதுக்குள்ள லூப் ஸ்டேட்மெண்ட் எழுதுவாங்க. எப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ளோ சார்ட் இருக்கு. கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எப்பவும் போல வெளியே போயிடும். இன்கேஸ் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த ஒயில் லூப் பாடியை ரன் பண்ணி திரும்பவும் கண்டிஷனுக்கு மேலே வரும். எஃப் மாதிரியே தான் இருக்கும். பட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா தான் புரியும். யா, இங்கே இருக்கு எக்ஸாம்பிள். லெட் வேல்யூ ஈக்குவல்ஸ் டு 1. ஓகேவா? வேல்யூ வந்து 1 இருக்கு. while வேல்யூ லெஸ் தென் 6. அப்போ கண்டிஷன் ட்ரூ 1 கேட்குறேன். எஸ், ட்ரூ தான். அப்போ ட்ரூ ஆன உடனே ஒயில்குள்ள போயிடும். ஒயில்குள்ள 2 லைன் இருக்கு, விச் இஸ் ஃபர்ஸ்டே கன்சோல் டாட் லாக்ல வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்லிடுது. அப்போ 6ன்னு ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆயிடும். சாரி 1ன்னு ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆயிடும். வேல்யூ வந்து 1 தானே, ஸோ 1ங்கிறது பிரிண்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் வேல்யூ பிளஸ் ஈக்குவல்ஸ் டு 1 அப்படின்னா சேம் வேல் பிளஸ் பிளஸ் தான். ஸோ 1 + 1 2. இங்க 2ன்னு மாறணும்னா திரும்ப இதுக்கு மேல போகும். அப்படியே இஃப் மாதிரி தான். அப்போ இது ட்ரூ ஆனதுக்கு அப்புறம் இது பிரிண்ட் ஆகும். திரும்ப 3, அப்புறம் 4, அப்புறம் 5, 6 வரும்போது இதுக்குள்ளேயே போகாம வெளியே வந்துடும். இதுக்கும் இஃப்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, அங்க வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு தான் வெளியவே வரும். அது இன்கேஸ் கண்டிஷனை அப்புறம் திரும்ப மேல போய் செக் பண்ணும். இது இன்க்ரிமெண்ட் ஆகாமையே இந்த இடத்துல தெரிஞ்சு வெளியே போயிடும். அவ்வளவுதான். அப்படி பெரிய வித்தியாசம்னு வச்சிருப்பாங்க. பட் அந்த ஒயில வந்து நம்ம அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் இஃப் அண்ட் தென் டூ ஒயில் இதை தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? சரி. இதுவரை பார்த்ததுல புரிஞ்சதுல யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இல்லை. நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் வேகமா போறேன். யாருக்கும் எதுவும் இஷ்யூ இல்லை. எனிஒன்? ஃபசிலா ஓகே, சத்யமால், ஃபாத்திமா ஓகே, நம்பிராஜன் ஓகே, சூப்பர் சூப்பர்டா, ரைட், ஓகே. Now JavaScript do while loop. It is similar to while loop, but the only difference is that it checks for the condition after executing the statement, and therefore is an example of an exit control loop. It executes loop content at least once even the condition is false. ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, நீ சொன்ன எப்போவுமே இப்பவும் சரி ஒயிலும் சரி கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட்குள்ளே போகும். இங்கே அப்படி இல்லை. ஸ்டேட்மெண்ட்குள்ளே போயிட்டதுலாம் கண்டிஷனே ட்ரூ ஐ மீன் ஃபால்ஸாக ட்ரூவாங்கிறத கண்டிஷன் அப்ளை பண்ணும். ஸோ எப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மேபி ஃப்ளோ சார்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், ஃபர்ஸ்ட் டூ லைக் புக் பாடி. சரிதா? இது ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்டே ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் கண்டிஷனை செக் பண்ணும். செக் பண்ணி ஃபால்ஸாக இருந்தால் வெளியே போயிடும். ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா திரும்ப அந்த ஸ்டேட்மெண்ட்குள்ள போய் பிரிண்ட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்டே எடுத்தோன்னே கண்டிஷனுக்கு வராது, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் போகும். அதுதான் இங்கே ஃப்ளோ சார்ட்ல காமிச்சிருக்காங்க. ரைட், ஒரு எக்ஸாம்பிள் இங்கே இருக்கு. ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் லெட் டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 1 நீ ஃபர்ஸ்ட் அசைன் பண்ணிட்ட. டூனா என்ன? இதை செய் அப்படின்னு சொல்லுவோம்ல, இதை பண்ணு அப்படின்னு சொல்றது தான் டூ. டூல நீ என்ன சொல்லியிருக்க? எடுத்தோடனே பிரிண்ட் பண்ணிடு. ஓகே, பிரிண்ட் பண்ணியாச்சு. 1ங்கிறது பிரிண்ட் ஆயிடும். பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்? 1 + 1 பண்ணியிருக்கேன். அப்போ அது 2வா மாறிட்டு டெஸ்ட் 2வா மாறினதுக்கு அப்புறம் போய் ஒயில்ல போய் கண்டிஷனை செக் பண்ணும். அப்போ 2 ≤ 5. அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனதுக்கு அப்புறம் திரும்ப போய் இதை செய், விச் மீன்ஸ் டூவை செய் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ திரும்ப பிரிண்ட் பண்ணி திரும்ப இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ 2 பிரிண்ட் ஆகும், 3 இன்க்ரிமெண்ட் ஆகி திரும்ப கண்டிஷன் ட்ரூ ஆகி 3 போகும், அப்புறம் 4 போகும். 5 வரும்போது அதையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணிட்டு இங்க பிரிண்ட் ஆனோடனே 6ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ கண்டிஷனை செக் பண்ணும். செக் பண்ண உடனே ஃபால்ஸ் ஆகும். அப்போ டோட்டலா விட்டு வெளியே போயிடும். இதுதான் டூ ஒயில்.
இஃப்பும் சரி ஒயிலும் சரி கண்டிஷன் ட்ரூவா இருந்தால் தான் ஸ்டேட்மெண்ட்ல போய் பிரிண்ட் ஆகும் கர்லி பிரேசஸ்க்குள்ள. இங்க அப்படி இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தோடனே நீ சொல்லிடுவ இதை பண்ணிட்டு அப்புறம் போய் கண்டிஷனை செக் பண்ணுன்னு சொல்லிடுவேன். அதனால இதை பண்ணிட்டு தான் போய் செக் பண்ணும். இதுதான் இதோட ப்ரொசீஜர். ஓகேவா? தென் எஸ், ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபாரின் லூப். ஸோ இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஸ்டெப், ஒரு கவனத்தோட பாருங்க. ஆனால் ஈஸி தான். சரியா? இங்கே எடுத்தோடனே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபாரின் லூப் இஸ் யூஸ்டு டு ஐட்ரேட் ஓவர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஆக்சுவலாக ஆப்ஜெக்ட்னா நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேனான்னு தெரியல. கேர்லி பிரஷஸை போட்டு எது எழுதினாலும் ஆப்ஜெக்ட், ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு எழுதுனா அது அரேன்னு சொல்லியிருந்தேன். யாருக்கா ஞாபகம் இருக்கா? இல்லை நான் சொல்லாத மாதிரி இருக்கா? யா ஃபாத்திமா, ஓகே சூப்பர், குட் ரிப்ளை, சூப்பர் அரஷ்னா. சரி, அப்போ நான் சொல்லியிருக்கேன் ஆப்ஜெக்ட்னு வந்துச்சுன்னா கேர்லி பிரஷஸை போட்டு கமாவா எழுதி கொண்டு போகலாம். பட் அதே இதை அரையா இருந்தால் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள கமான்னு போட்டு எழுதிட்டு போவோங்கிறத சொன்னேன். ரைட்டா? அந்த ஆப்ஜெக்ட் எடுத்து நீ லூப்ல பிரிண்ட் பண்றதுக்கு தான் இந்த ஃபாரின் லூப். அதை தான் இங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபாரின் லூப் ஐட்ரேட்ஸ் ஒன்லி ஓவர் தி கீஸ் ஆஃப் an object which have their enable property set to true. ஓகேவா? இதுல நீ ட்ரூவா ஃபால்ஸாங்கிறதெல்லாம் சொல்ல தேவையில்லை. நீ ஒன்ஸ் உன்னோட ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டேனாலே அது ட்ரூன்னு அக்செப்ட் பண்ணி ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, ஃபார் எப்பவும் போல அந்த வேரியபிள் நேம் இன் சொல்லி அந்த ஆப்ஜெக்ட் நேமை நீ சொல்லிடணும். அப்புறம் உள்ள என்ன ஸ்டேட்மெண்ட் வேணுங்கிறத எழுதி. ஓகேவா? எக்ஸாம்பிள் இருக்கான்னு பார்ப்போம். இருக்கு. ஸோ இங்கே பாரு, லெட் மை ஆப்ஜெக்ட் டென்ஸ் டு ப்ராப்பர்ட்டி வேல்யூ. தெரியுதா? அதை நான் காமிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன் முன்னாடி. ஒரு ப்ராப்பர்ட்டி எழுதி அதோட வேல்யூ எழுதணும். இப்படி வந்துட்டுனாலே நீ கெஸ் பண்ணிடணும் ஆப்ஜெக்ட். நீ ஆப்ஜெக்டை 3 மெத்தட்ஸில் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இது ஆப்ஜெக்டா இல்லை அரேயான்னு. ஃபஸ்ட்டு இந்த கேர்லி பிரேசஸ் அதை வச்சு ஸ்டார்ட் ஆனாலே மேபி அது ஆப்ஜெக்டாக இருக்கும். நீ ஒரு ஃபர்ஸ்ட் கெஸ்க்கு வந்துக்கலாம். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் கெஸ்க்கு, ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த x:1 இந்த கோலன் வச்சு நீ வந்து இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி இங்கே ஒரு வேல்யூங்கிறத மென்ஷன் பண்ணாலே அப்போ நீ ஒரு கெஸ்ஸுக்கு வந்துடலாம். இட்ஸ் ஆல்சோ ஏ ஆப்ஜெக்ட். தேர்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கமா யூஸ் பண்ணிப்பாங்க ஒவ்வொரு இதுக்கும் முடியும் போது. ஓகேவா? அங்கே அரேலையும் யூஸ் பண்ணலாம். பட் அரே யூஸ் பண்ணுறதுக்கு வேற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வேல்யூ வச்சு யூஸ் பண்ணும்போது டிஃபரெண்ட் ஒரு ஃபீல் தெரியும். அப்படிங்கிற வந்தாலும் அந்த ஆப்ஜெக்ட்னே நீ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, லெட் கீ இன் மை ஆப்ஜெக்ட், அதாவது கீங்கிற வேரியபிள்குள்ள மை ஆப்ஜெக்டை போட்டுட்டேன். அப்போ கீயை நீ கால் பண்ணேன்னா மை ஆப்ஜெக்ட் தான் வரும். ஸோ நீ என்ன பிரிண்ட் பண்ற அப்படின்னா, console.log கீ கமா, ஸோ கீல என்ன இருக்கும், which means இந்த ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? மை ஆப்ஜெக்ட் ஆஃப் கீ. ஓகேவா? மை ஆப்ஜெக்ட் ஆஃப் கீ அப்படின்னா மை ஆப்ஜெக்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் விச் இஸ் இந்த இது. நம்ம வந்துட்டு ஃபார்ல வந்து என்ன எழுதணும் அப்படின்னா, எப்பவுமே ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிப்போம். i = 0, i = 2, i = 4 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வேரியபிளை டிக்ளேர் பண்ணும். இங்க இந்த கீங்கிறது ஒரு வேரியபிளா கன்சிடர் ஆகி அதோட அசைன் ஆன நம்பர் என்னன்னா 0ன்னு இருக்கும். ஓகேவா? இண்டெக்ஸ் வேல்யூ மாதிரி. ஸோ மை ஆப்ஜெக்ட் ஆஃப் இண்டெக்ஸ் வேல்யூ அப்படின்னு அசைன் ஆகும். அப்போ மை ஆப்ஜெக்ட் ஆஃப் இண்டெக்ஸ் வேல்யூல யார் இருக்கா? x1. ஸோ அதனால x1, அப்புறம் y2, அப்புறம் y3. அதோட அதாவே ஸ்டாப் ஆகி வெளியே வரும். உன்னோட ஆப்ஜெக்ட்ல எவ்வளோ வேல்யூஸ் இருக்கோ அதை அப்படியே எடுத்துட்டு வந்து இங்க பிரிண்ட் பண்ணும். இவ்வளவுதான். கீ இது நீ வந்துட்டு எதுவும் நம்பர் அசைன்மெண்ட்ல கண்டிஷன் போடல, ஆட்டோமேட்டிக்கா அந்த கீ வந்து இண்டெக்ஸ் வேல்யூவா ஜென்ரேட் ஆகும். இண்டெக்ஸ் வேல்யூ எல்லாருக்கும் தெரியும்ல, அதுக்கு எதுவும் மாற்றம் இல்லை. சிஎஸ்டி ஸ்டூடெண்ட்னால நான் சஃபர் ஆகாம போறேன். ஓகே தானே எல்லாத்துக்கும்? இது புரிஞ்சுதா? இதை திரும்ப நடத்தவா? ஓகேடா, சூப்பர் சூப்பர், ரைட். சரி, நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபார் ஆஃப் லூப். ஓகேவா? இதுக்கும் அப்படி ஒன்றும் பெருசா இல்லை. அதே ஆப்ஜெக்ட்ஸை தான் நீ ஐட்ரேபிள் ஆப்ஜெக்ட்ஸை எடுப்ப. ஃபார் எக்ஸாம்பிள், அரே, ஆப்ஜெக்ட், செட் அண்ட் மேப். It directly iterate the value of the given iterable object and has more constrained syntax than for loop. ஸோ கிட்டத்தட்ட அதே தான். இன்னும் இருக்கிற இடத்துல ஆஃப்னு போடுவேன். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா தான் உங்களுக்கே ஒரு கெஸ் வரும். என்ன நடக்கும் அப்படின்னா, நீ நல்லா நோட் பண்ணி பாரு. இதுல எக்ஸ் இருக்கு, 1 இருக்கு. இது ப்ராப்பர்ட்டி, இது வேல்யூ. கரெக்டா? பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆயிட்டு, ப்ராப்பர்ட்டி வேல்யூ சேர்ந்தே தான் பிரிண்ட் ஆகுது. பட் ஆஃப் லூப்ல வந்துட்டு நீ என்ன சொல்றியோ அதை வந்துட்டு அப்படியே அதோட வேல்யூ தான் எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ இங்க அரேல வேல்யூ இல்லை. மேபி அந்த கேர்லி ப்ராசஸ்ல இருக்க 1 2 3 மட்டும் எடுக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வேணா ஒரு டெஸ்ட் அவுட் பண்ணி பார்ப்போம் விஷுவல்ல இப்போ. ஓகேவா?
ஸோ லெட் அரே ஈக்குவல்ஸ் டு அரே இருக்கு 1 2 3 4 5 ஸ்கொயர் ப்ராக்கெட்ல இருக்கு. லெட் வேல்யூ ஆஃப் அரே ஆஃப்னு சொல்லியிருப்பேன், இங்கே இன்னுன்னு சொல்ல போனதுல இன்னுன்னு சொல்லியிருப்பேன், நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இன் இதில் ஆஃப்னு சொல்லியிருப்பேன், ஆஃப் அரே. அப்போ வேல்யூவில் இருக்கிறது அரேல இருக்கிறதெல்லாம் வேல்யூக்கு போயிடும். அப்போ நான் வேல்யூவை கன்சோல் பண்ணேன்னா அதுக்குள்ள இருக்கிற 1 2 3 4 5 அப்படி நீட்டாக வந்து பிரிண்ட் ஆயிடும். ஓகேவா? இதுதான் ஜஸ்ட் ஆஃப். ஆஃப்ல வந்துட்டு டெஃபினிஷன் வைஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேல்யூ தான் எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ணணும் மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த கோடை எழுதி இன்னும் இருக்க இடத்துல ஆஃப் போட்டு பிரிண்ட் பண்ணி பார்ப்போம், என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். ரைட்டா? நெக்ஸ்ட் வந்துட்டு பிரேக். இந்த பிரேக்கும் கண்டினியூவும் நேற்று நம்ம சுவிட்ச் கேஸ்ல பார்த்த மாதிரியே தான். ஓகேவா? எப்படி இஃப் கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு பிரேக் நீ சொல்லிட்ட அப்படின்னா அந்த இஃப் கிளாஸை ஸ்டாப் பண்ணிட்டு வெளில போயிடும், அவ்வளோதான் விஷயம். ஸோ அததான் இங்கேயும் சொல்லிக்கலாம். பிரேக் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ்ட் டு determine the execution of the loop or switch statement when the condition is true. கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற மாதிரி இது பிரேக் ஆகி வெளியே கொண்டு வரும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க. ஃப்ளோ சார்ட்டே ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஃபார் லூப்புக்கும் ஒயில் லூப்புக்கும். ஃபார் இனிட் கண்டிஷன் அப்டேட் வச்சுட்டு இஃப்ல வந்து இங்க வந்துட்டு இஃப் வருது, இதுதான் லூப்புக்குள்ள கண்டிஷன் வருது. நீ பிரேக் வந்துட்டுனாலே மேபி ஒரு கண்டிஷனுக்குள்ள ஒரு கண்டிஷன் எழுதுற மாதிரி இருக்கும். இங்கேயே ஒரு கண்டிஷன் தான், பட் இங்க ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டை எழுதி தான் பிரேக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி ஒயிலையும் அப்படிதான், கண்டிஷன் எழுதுனதுக்கு அப்புறம் இஃப்னு ஒன்று எழுதியிருப்பாங்க. மேபி டு த பாயிண்ட் நீங்க வந்துட்டு இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை லூப்பிங்ல யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னாலே இந்த இஃப் வந்து எப்படியாவது வந்துடும், அதோட லாஜிக்கை பொறுத்து அப்படி வந்துடும். ஃபாருக்கு மட்டும் நான் பிரேக்கை யூஸ் பண்ணுவேங்கிற இது கான்செப்ட் நான் அவ்வளோவா பார்த்தது இல்லை, பட் மேபி பிரேக் யூஸ் பண்ணாலே இந்த இஃப் வச்சு தான் வரும். சரியா? இங்க ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. லெட் I ஈக்குவல்ஸ் டு 1, ஐயோட வேல்யூ 1 அசைன் ஆயிருக்கு. I less than 6, அப்போ 1 less than 6 ட்ரூ, கண்டிஷன் ட்ரூ ஆயிட்டு. இப்போ if I ஈக்குவல்ஸ் டு 4 அப்படின்னு கேட்டிருக்கு, நம்ம 1 தான் சொல்லியிருக்கோம். 4 இருந்துச்சு அப்படின்னா பிரேக் பண்ணிருக்கோம், 4 இல்ல அப்படின்னா கன்சோல் டாட் லாக்ல ஐ பண்ணிருக்கோம். அப்ப என்ன ஆயிருக்கு, லாக்ல ஐனா 1ன்னு வந்திருக்கும். அடுத்து இன்க்ரிமெண்ட் ஆகி 2ன்னு மாறும், 2 லெஸ் தென் 6 கண்டிஷன் ட்ரூ. திரும்ப இஃப்ல வந்து பார்ப்போம், ஃபால்ஸ் ஆகி பிரேக் ஆகாது, அப்போ கன்சோல் டாட் லாக்ல 2 பிரிண்ட் ஆகும். அப்புறம் 3 வரும், 3யும் அதே மாதிரி பிரிண்ட் ஆயிடும். அட் லாஸ்ட் 4ன்னு வரும்போது I ஈக்குவல்ஸ் டு 4. ஸோ கண்டிஷன் இஃபோட கண்டிஷன் ட்ரூ ஆகும். அப்போ பிரேக் ஆனோன்னா என்ன ஆயிரும்னா இந்த லைனுக்குலாம் போகாம டேரக்டா ஃபார் அவுட்டே வெளில வந்துடும். இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேவா? இது பிரேக் ஸ்டேட்மெண்ட், ரொம்ப ஈஸி தான், இது ஒரு குழப்பமும் இருக்காது. கரெக்டா? நெக்ஸ்ட் வந்துட்டு கண்டினியூ. இந்த கண்டினியூ வந்து நம்மலாம் யூஸ் பண்ணலாம் மாட்டோங்க, பிகாஸ் இது ஒரு தேவையில்லாத ஒரு கான்செப்ட் ஸ்டேட்மெண்ட் தான். சரியா? மேபி நீ பிரேக் எங்கேயோ கொடுத்துட்ட, நான் இப்போ அதை கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா அப்போ அந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம். அதுக்கு நீ பிரேக்கை ரிமூவ் கூட பண்ணிடலாம். பிரேக்கை ரிமூவ் பண்ணாலும் அது கண்டினியூவாக தான் ஒர்க் ஆகும். பட் புதுசாக அவங்க கண்டினியூன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கிரியேட் பண்ணி நம்ம வேணா வாங்குறாங்க, அவ்வளோதான். சரி. ஸோ கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ்டு டு பிரேக் த ஐட்ரேஷன் ஆஃப் த லூப் அண்ட் ஃபாலோ வித் த நெக்ஸ்ட் ஐட்ரேஷன். எப்படினாலும் அது நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் தான் போகுது, நீ அதுக்கு கண்டினியூன்னு சொல்லி போகணும்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணும். பட் இவங்க அப்படி வச்சிருக்காங்க. The break in iteration is possible only when the specified condition going to occur. The major difference between the continue and break statement is that the break statement breaks out of the loop. இப்போ நம்ம பார்த்த மாதிரி பிரேக்னு சொல்லிட்டு அப்படின்னா அந்த லூப் போட்டு வெளில வந்துருது, பிரேக் ஆகி completely, while continue is used to break one statement and iterate to next statement. Even நீ பிரேக் கொடுத்து கண்டினியூ கொடுத்தாலும் அது நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு போகும். இது நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நீங்க பைத்தான்லாம். ஓகேவா? ஸோ ரைட், இங்கே ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபார் லூப்ல இஃப் கண்டிஷன் எழுதியிருக்காங்க, இங்கே கண்டினியூன்னு கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் அப்டேட் ஆகி திரும்ப ஃபார் லூப் ரன் ஆகுது. கரெக்டாக? அதே மாதிரி ஒயிலில் கண்டினியூ கொடுத்தோன்னா திரும்ப ஒயில் லூப் கனெக்ட் ஆகி வருது. இங்கே கண்டினியூவே இல்லைனாலும் அதுதான் நடக்கும். ஆனால் அவங்க ஒரு பேரை வச்சுட்டு சுற்றுறாங்க, அவ்வளோதான். சரியா? ஒரு சேம் ஒரு எக்ஸாம்பிள், ஃபார் லெட் I ஈக்குவல்ஸ் டு 0, I less than 11, I plus plus. அப்போ 0 less than 11 எனது எஸ் ட்ரூ தான். if I percentage 2 equals to 0 அப்படின்னு நீ கேட்குறேன். ஆஹா, 0 equals to 0ங்கிற மாதிரி வந்து கண்டிஷன் ட்ரூ ஆகும். ட்ரூ ஆனோடனே என்ன ஆயிரும் அப்படின்னா கண்டினியூ ஆயிரும். அப்போ நம்ம பிரேக்னா என்ன சொன்னோம் அப்படின்னா இதை விட்டு வெளியே வந்துடும். கரெக்டா?
இன்கேஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா இந்த கன்சோல் டாட் லாக் பிரிண்ட் ஆகும் கரெக்டா. பட் இதுல இங்க நான் வந்து கண்டிஷன் ட்ரூ ட்ரூ ஆனோடனே கண்டினியூன்னு ஆயிருக்கு. அப்போ இந்த கன்சோலுக்கு போகாமையே டைரக்டா இங்க வந்துடும், அப்கிரேடுக்கு வந்துடும். இந்த மாதிரி ஒரு ரொம்ப ரேரான ஒரு கான்செப்டுக்கு தான் அந்த கண்டினியூங்கிறது தேவைப்படும். அதையுமே நம்ம எக்ஸாம்லாம் இங்கே பார்த்துவோம். அதை மேபி இந்த ஃபியூச்சரில் இதெல்லாம் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். சரியா? ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபங்க்ஷன் ட்ரூ ஆனா கண்டினியூ ஆகி நேராக அப்கிரேட் போயிடும். அதனால தான் நமக்கு 0 பிரிண்ட் ஆகல. இப்போ 1 லெஸ் தேன் 11 1% 2 ஈக்குவல்ஸ் டு 0வா இல்லை, நம்மளுக்கு ரிமைண்டர் சம்திங் பாயிண்ட்ல மேபி ஒரு டிஜிட்ல வரும். அப்போ இது 0 வரதுனால நம்மளுக்கு இங்கே 1ங்கிற பிரிண்ட் ஆகும். அப்புறம் 2 வரும். 2% 2 மே கன்ஃபார்மாக 0 தான் வரும் ரிமைண்டர். அப்போ என்ன ஆயிரும்னா கண்டினியூ கொடுத்தோன்னே கன்சோலுக்கு போகாமல் இங்கே வந்துடும் அப்கிரேட். அப்போ 2 வராது, 3 வந்துடும், 5 வரும், 6 வராது. 2 டேபிள்ஸில் வர நம்பர்ஸ் எதுவுமே எல்லாமே ரிமைண்டர் வந்துடும் 0ன்னு. அப்போ 6 வராது, 4ம் வராது, 7 வரும், 8 வராது, 9 வரும், 10ம் வராது, 11 இந்த கண்டிஷன்லேயே ஃபெயில் ஆயிரும், டோட்டலாக விட்டு வெளியே வந்துடும். இவ்வளோதான் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். ஸோ கண்டினியூ அண்டர்ஸ்டாண்டா? இது ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் ஃப்ளோ சார்ட்லாம் பார்த்தீங்கன்னா இது தேவையில்லான்னு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு ரேர் காம்ப்ளெக்சிட்டிக்கு தேவைப்படும். ஓகேவா? அது நம்மளாம் அவ்வளோ ஒர்க் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அட் லாஸ்ட்டாக பார்த்தா இன்ஃபைனைட் லூப். இந்த இன்ஃபைனைட் லூப் நான் சொன்ன மாதிரி அப்படியே லூப் ஆகிட்டே இருக்கும். டக் 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 டக்குன்னு உன்னோட அவுட்புட்டில் வந்துட்டே இருக்கும். உனக்கு அது சார்ஜ் போகும், அதை நீ வந்து கேன்சல் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அதுக்கு பேர் எரர், லூப் எரர்னு வச்சுருக்காங்க இவங்க. So one of the most common mistakes while implementing any sort of loop is that it may not ever exit. That is, the loop runs for infinite times. This happens when the condition fails for some reason. The condition வந்து ட்ரூ ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது போயிட்டே தான் இருக்கும். ஃபால்ஸ் ஆனாதான் வெளியே போகுங்கிறத மெத்தடை நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். டூ ஒயிலையும் சரி, ஒயிலையும் சரி, ஃபார் லூப் எல்லாத்துலேயுமே பார்த்ததுல என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபால்ஸ் ஆனாதான் வெளில வரும். ட்ரூ ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷனில் நீ ஃபெயில் பண்ண அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் நேர்ந்துடலாம் அப்படிங்க. ஸோ ஒரு இன்ஃபினிட்டி கான்செப்டுக்கு ஒன்று லூப் எழுதிட்டாங்க பாரு. ஃபார் லெட் I equals to 5, ஓகேவா? I equals to 5, I not equal to 0. அப்போ கண்டிஷன் ட்ரூ தான். எப்படி ட்ரூ ஆச்சுன்னா I not equal to 0 இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஈக்குவல்ஸ்னா நாட் ஈக்குவல் டு, ஓகேவா? அப்போ 5 வந்து 0க்கு ஈக்குவல் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அப்போ இது ட்ரூ தான். ட்ரூ ஆனோன்னா என்ன ஆகும்? 5 பிரிண்ட் ஆகும், ஓகேவா? அப்போ திரும்ப இன்க்ரிமெண்ட்டும் டிக்ரிமெண்ட் வச்சுக்கோ, இங்கே டிக்ரிமெண்ட். ஸோ 5 - 2 அப்படின்னா என்ன அர்த்தம்? 3. அப்போ 3 நாட் ஈக்குவல் டு 0வா? ஆமாம், நாட் ஈக்குவல் டு 0 தான். அப்போ திரும்ப 3 பிரிண்ட் ஆகும். அப்புறம் 3 எடுத்துட்டு இங்கே வந்தால் 3லேருந்து 2 போச்சுன்னா 1. அப்போ 1 நாட் ஈக்குவல் டு 0வா? எஸ், 0. அப்போ திரும்ப பிரிண்ட் ஆகும். அப்புறம் 1 - 2 என்னது? -2 சம்திங் அந்த நெகட்டிவ்ஸில் போயிடும். இல்லை -1 வரும்னு நினைக்கிறேன் 0 கணக்கெடுத்தா. எஸ். அப்போ நெகட்டிவ் போனோடனே இதுவும் கண்டிஷன் ட்ரூ ஆகி வரும். அப்போ நெகட்டிவ்க்கு போயிட்டே இருக்கும்போது 5 அந்த 0 வரவே வராது. ஏன்னா நம்ம 0 தாண்டியாச்சு, -1ன்னு போயாச்சு. அப்போது என்ன ஆகும்? இந்த ஃபார் லூப்பு பிரிண்ட் ஆகிட்டே தான் இருக்கும், ஓகேவா? இதுதான் இன்ஃபினிட். நெக்ஸ்ட் லெட் x ஈக்குவல்ஸ் டு 5. while x ஈக்குவல்ஸ் டு 5னா கன்சோல் டாட் லாக்ல இந்த லூப்னு ஒன்று. இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்? எந்த இன்க்ரிமெண்ட்டோ எதுவுமே வைக்கல. அப்போ இந்த while வந்து என்ன ஆகிட்டே இருக்கும்? பிரிண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா x வந்து மாறவே இல்லை, புரியுதா? அதனால இந்த while லூப்பை பொறுத்த முடிக்கும் பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். இது சேம் நெகட்டிவை தாண்டி போயிட்டே இருக்கிறதுனால இதுவும் பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் இன்ஃபினிட் லூப், ஓகேவா? ஓ சாரி, ஒரே ஸ்லைடை திரும்ப திரும்ப வச்சிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே, லெட் அஸ் see some example. ஸோ இன்ஃபினிட் பூல் புரிஞ்சுதா? இன்ஃபினிட் லூப் டவுட் இல்லை? சூப்பர்டா. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டைரக்டா அந்த ஒரு நடுவில் ஒரு ஃபாரின் லூப் ஒன்று பார்த்தோம்ல, இந்த இதை வச்சு ஒரு ட்ரையல் அவுட் பார்ப்போம், ஓகேவா? ப்ளஸ் இந்த ஃபாரினை வச்சு இதோட வேல்யூஸும் வருதா அப்படிங்கிற மெத்தடில் நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஸோ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், பாருங்க.
எஸ், நம்ம பார்த்த ரைட் கிளிக். மேபி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரே ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலில் பண்ணுங்க, ஓகேவா? இந்த மாதிரி கமெண்ட்மெண்ட்டு அப்படி பண்ணுங்க, அது ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னு வைங்களேன், உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டவுட் ஆகிரும் ஃபைலை க்ரியேட் பண்ணிட்டே இருந்தால். இப்போ நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்? லூப்பிங்கில் ஃபஸ்ட்டு ஃபார் லூப் நமக்கு தெரிஞ்சதுனால ஃபாரின் லூப் ஆகும். ஸோ ஃபாரின் லூப்பில் லெட் ஆப்ஜெக்ட் டென்ஸ் டு ஒரு ஆப்ஜெக்டை நான் அதில் இருக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணுறேன். x:1 y:2 z:3. நீங்கள் கமா வந்துட்டு நடுவில் வைக்கலைன்னா எரர் காமிச்சு, ஓகேவா? பட் லாஸ்ட் எண்டிங்கில் இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை, ஓகேவா? சரி, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிச்சு. ஃபார் லெட் கீ அப்படின்னு வச்சுட்டு ஃபார் கீ இன் ஆப்ஜெக்ட். இதில் நான் console.logல என்ன பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா கீ. ஜஸ்ட் இப்போ கீன்னு கொடுப்போம், அவங்க அவுட்புட்டில் என்ன வருதுன்னு பார்க்கலாம். XYZ, புரியுதா? அதோட ப்ராப்பர்ட்டியை எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணுது. புரியுதா? இது வந்து ஆட்டோமேட்டிக்காவே அந்த 0 1 2 3ன்னு அசைன் ஆயிருக்கு. பட் என்ன எதுக்குள்ளது அசைன் ஆயிருக்குன்னா அந்த ப்ராப்பர்ட்டி மட்டும். இப்போ நான் கமான்னு போட்டு ஆப்ஜெக்ட்ல இருக்கிற ஒவ்வொரு கீயும் அப்படின்னு சொன்னா அப்போ அதை எப்படி எடுத்துட்டு வரும்? 1 2 3ன்னு எடுத்துட்டு வரும், ஓகேவா? இதுதான் நார்மல் சிம்பிளான ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ நெக்ஸ்ட் இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் எப்படி கூப்பிட்டோமோ அதே மாதிரி அறையை கூப்பிடும், ஓகேவா? ஸோ அது அப்படியே இருக்கட்டும். கீழே வந்துட்டு let array equals to 1 2 3 4 5. சரியா? let value for value of array. இதுல console.logல நான் வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னா வரிசையா 1 2 3ன்னு எடுத்து. இப்போ அவங்க கொடுத்த டெஃபினிஷன் படி ஆஃப் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வேல்யூவை எடுக்கும். இந்த வேல்யூல நான் டைரக்டா ஆப்ஜெக்டை போடுறேன். என்னன்னு பார்த்தா ஆப்ஜெக்ட் இஸ் நாட் ஐட்ரபிள். ஐட்டரபிள் விச் மீன்ஸ் அதுக்கு நம்ம தனித்தனியா வேல்யூ எடுக்க முடியாதுன்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அவங்க டெஃபினிஷன்ல அதுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? வரும்னு தான் சொல்லியிருந்தாங்க. Yes, directly iterable value of the given internal object has more constant syntax. Okay, நம்ம இங்க ஆப்ஜெக்ட்டை கொடுக்கும்போது இந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ தனித்தனியா இருக்கிறதுனால அதை எடுத்துட்டு வரல. மேபி நம்ம ப்ராப்பர்ட்டி எரேஸ் பண்ணி பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டி ஆப்ஜெக்ட்டுக்கு எப்பவுமே தேவைப்படுமா? நம்பர்ஸ் இருக்கிறனால வரலையா? அதனாலையும் செக் பண்ணிக்கலாம். நாட் ஐட்ரபிள் தான். சரி, ஓகே. ஸோ ஆப்ஜெக்டை பொறுத்த மட்டும் அது கரெக்டாக வாங்காதுங்கிறாங்க. மேபி இதில் இன்னா வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அறையில் ஓகே. எஸ், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னுன்னு கூப்பிட்டோன்னே அது வந்து இண்டெக்ஸ் வேல்யூவை எடுத்துட்டு வந்திருக்கு, தெரியுதா? இது 0, இது 1, இது 2, இது 3 4. தெரியுதா உங்களுக்கு அவுட்புட்ல 0 1 2 3ன்னு? இப்போ நான் ஆஃபா மாத்தணும்னு என்ன ஆயிருக்கு அப்படின்னா அதோட வேல்யூவை எடுத்துட்டு வந்திருக்கு. ஓகே, இப்போதான் சொல்லியிருக்காங்க, அண்டர்ஸ்டாண்ட் நினைக்கிறேன் உங்களுக்கு. வேல்யூ விச் மீன்ஸ் ஆஃப்ல வந்து நீ சொன்ன அப்படின்னா இதோட வேல்யூவை தான் எடுத்துட்டு வருமே தவிர இண்டெக்ஸை எடுத்துட்டு வராது. பட் இன்கேஸ் நீ இன் போட்ட அப்படின்னா அதோட வேல்யூவை இண்டெக்ஸாக தான் எடுத்துட்டு வரும். விச் மீன்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி பிரிண்ட் பண்றது கரெக்ட் தான், பட் இதோட இண்டெக்ஸ் வைஸா பிரிண்ட் ஆயிருக்கு. அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் உங்களால புரிஞ்சுக்க முடியுதுல்ல?
ஆஃப்னாலே வேல்யூ தான் எடுத்துட்டு வரும், நாட் எனி இண்டெக்ஸ் வேல்யூ. ஓகேவா? இன்னும் நீ போட்டுட்ட அப்படின்னா அதோட இண்டெக்ஸ் வேல்யூ தான் எடுத்துட்டு வரும். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், இந்த இடத்துல நீங்க இதை எரேஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ் ஒய் இசட் தான் வரும். இண்டெக்ஸ்ல இருக்கிறத அந்த ப்ராப்பர்ட்டியா எடுத்துட்டு தான் வரும். ஓகேவா? பிகாஸ் இங்க ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு வேல்யூ, நம்ம கிளாஸ்ல எழுதுற மாதிரி ப்ராப்பர்ட்டி வேல்யூன்னு இருக்கு. அதனால இன்னும் வந்து தெளிவா தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இதுக்கு நீங்க இப்போ இவ்வளோ மெனக்கெடவும் வேணாம். பிகாஸ் இந்த இன்னும் ஆஃப் எல்லாம் போட்டு ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். அரே தான் அந்த மேக்ஸிமம் இப்படி வந்தா ஆஃப் வச்சு எழுதுவோம். இல்லைன்னா நம்ம டீசெண்டா எழுதுற மாதிரி ஃபார் லூப்பே எழுதிட்டு போயிடும். ஓகேவா? பட் ஜாவா ஸ்கிரிப்ட்ல இப்படி ஒரு மெத்தட் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆல் அண்டர்ஸ்டாண்டா? இந்த ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் புரியுது இல்ல திரும்ப நடத்தணுமா? சூப்பர்டா. சரி, ரைட், ஓகே. ஸோ அதர் தென் தட் வேற எதுவும் வைல் லூப்போ எதுவும் லூப்பிங் எதுவும் காமிக்கணுமா உங்க ரெஃபரன்ஸ்? மேபி யாருக்கும் எதுவும் இந்த இது எக்ஸாம்பிளாக காமிக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா சொல்லுங்க, பார்க்கலாம். ஆர்எல்ஸ் நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம்.